வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நியூஸ் பேப்பர் பேஸ்கெட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த நியூஸ் பேப்பர் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒன்லி நியூஸ் பேப்பர் கலர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இப்போ நியூஸ் பேப்பரை நம்ம வந்து இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நிறையா நியூஸ் பேப்பர் வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதும் இப்படி லைட்டாக இப்படி தட்டையாக்கிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணணும். நம்மளுக்கு பேஸ்கெட் எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரவுண்ட் சைஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ஃபெவிகால் பேக் சைடு வந்து அந்த பேப்பர் ரோலில் வந்து இதேமாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ரவுண்ட் பண்ணி முடிச்சதும் க்ளூ போட்டு அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இதேமாதிரி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது ஒரு ஷேப்பில் அழகாக இருக்கும். அதே மாதிரி நிறையா செஞ்சு வச்சுக்கணும். செஞ்சு வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து நான் பேப்பர் ரோலில் வந்து ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சின்ன சைஸில் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலனாலும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி சின்ன பீஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் இதே மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஒரு மூடியை வச்சு அந்த மூடி மேலே வந்து இதேமாரி மறுபடியும் பேப்பர் ரோலை வந்து சுற்றிக்கணும். இதில் வந்து ஒரு 3 லைன்ஸ் 4 லைன்ஸ் வர மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். சுற்றி முடிச்சதை என்ன பண்ணால் இதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டணும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீசஸ்க்கு எல்லாமே நம்ம கலர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இது வந்து காப்பர் கலர் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட என்ன கலர் எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. அது கழிச்சு நம்ம இந்த பீஸ் எடுத்துகிட்டு க்ளூ போட்டு அதில் ஒட்டணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஃபுல் லைனும் ஒட்டிடுங்க. இப்போ வந்து இதை வந்து திருப்பி நம்ம ஒட்டணும். ஒட்டி முடிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேம் கலர் தான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக சேம் கலர் கொடுத்துருந்தேன், அது நல்லா தெரியவே இல்லை. அதனால் நான் நிறையா கலர்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ அது கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூடி எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்ட் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம மூடினா போல் எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன மூடி வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அது பாருங்கள், இது மேலே வச்சோன்னா அது மூடுற போல் இருக்க பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து நம்ம ரோலை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கும் கலர் அடித்து வச்சுடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி பெரிய மூடி வச்சு இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 லைன் வர மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இதே மாதிரி ஒட்டிடணும். க்ளூ வந்து காயறதுக்கு நேரம் எடுக்கும். க்ளூவை விட நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணோன்னா இது வந்து முடியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இது நல்லா காயிற வரைக்கும் காய விட்டுடணும். காய்ஞ்சதும் இப்போ பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இது அழகாக இருக்கும். நம்ம இதை வந்து ரொம்ப வெயிட் போடாமல் வெயிட்டடான பொருள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ மூடிக்கு பார்த்தீங்கன்னா
கீழே வந்து சின்ன பீஸ் ரவுண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அது கோல்டு கலர் அடிச்சிருக்கேன். அதை வச்சுட்டு இந்த 6 லைனையும் இதே மாதிரி செட் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டிடணும். இதே மாதிரி இன்னொரு பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் நான் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வளைச்சி அது மேலே ஒட்டியிருக்கேன். அந்த புடி பிடிக்கிற மாதிரி லைட்டாக வளைச்சி அது மேலே ஒட்டியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஒட்டிக்கலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டிக்கலாம். இப்போ பேஸ்கெட் டோட்டலாக ரெடி ஆச்சு. இது ஈஸியும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துட்டுருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.